Ready? Start. Good morning, dear student. Okay. இதுக்கு பேர் தான் வந்து குச்சிக்கிழங்கு. ஓகே, இந்த இலையை வந்து நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிடலாம், கிழங்கு வந்து கறி வச்சு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து எருக்க செடி. பிள்ளைங்களாம் வந்து பாசா பெய்யலான்னு பார்ப்பாங்க. அது வந்து மஞ்சள் செடி. எதுமா? அது வந்து மஞ்சள் செடி இல்லைம்மா, இந்த பாருங்க இங்கெல்லாம் லைன் ஆடு. இது வந்து இளநீ செடி. இப்போதான் இது செடியா இருக்குது, இன்னும் பெருசா வரும், மரமா வரும். மரம் வந்து பூ வந்து காய் காய்க்கும், இழந்த பழம் வரும். அதை வந்துடுறேன். இது வந்து நாவல் மரம். கவர்மெண்ட் வந்து இப்போ இதெல்லாம் வச்சிருக்குது. ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும், ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஊரை டெவலப் பண்ணுதான். ஓகே, ஸோ ஏதோ ஒரு இனிஷியேஷன். மாமி திஸ் இஸ் இது வந்து உந்தி செடி. இந்த உந்தி செடி வந்து டயபெட்டிஸ்க்கெல்லாம் வந்து நல்ல மருந்தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தென்னை மரம். இதில் தான் தேங்காயெல்லாம் வரும், இளநீ எல்லாம் வரும். அப்புறம் என்னடா சொல்கிறது? ஓகே, அங்கே இருக்கிறது முருங்கை மரம். முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கைக்கீரை எல்லாமே வந்து பயனுள்ள ஒரு மெடிசன் ஆகும். அடுத்து இருக்கிறது வந்து கூஸ்பெரி, அரைநெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயில் வேறு வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டி வந்து நார்மலாக எங்கள் ஊர்களில் நிறையவே கிடைக்கும். ஸோ விட்டமின் சி நிறையா இருக்குது அதில். அதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்குதுங்க? அந்த செடியெல்லாம் பற்றி இது வந்து இந்த இலை வந்து சுத்தி இலை. இதை வந்து பைல்ஸுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் மாடு. இது வந்து பரங்கி பூசணிக்காய் செடி. பூசணிக்காய் செடியில் இப்போ தான் பூ பூத்துருக்குது, இனிதான் காய் வை. இது வந்து நல்ல மருத்துவ குணமுள்ள செடி. இது ஏதோ காட்டு மரம். இதான் நம்ம புளிய மரம். புளிய மரம், புளி மரம். அதுக்குதான் இதனால புளிய மரம். புளிய மரத்துல இங்க பாருங்க மாடு உக்காந்துருக்கு. பாருங்க, நேற்று தான் அவங்க திருவிழா கொண்டாடிட்டு நேற்று பர்த்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. முக்கியமான நாள், குளிக்க வச்சு கலர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மாமா பேர் பப்பாயா. அப்படியே அந்த பக்கம். இதுக்கு பேர் பப்பாயா. அது வாழைமரம். வாழைப்பூ எவ்வளோ பிடிச்சி பாருங்க. வாழைப்பூ கொலை தள்ளி இருக்குது. அது வந்து சோளம். இது வந்து நாய்க்குட்டி. வீணா கொலைச்சிட்டே நாய்க்கு கூட கலர் போட்டு வச்சிருக்காங்க. கலர் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் பால்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், இது வந்து இந்த பழம் வந்து மீன்பழம் மாதிரி ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாகவும். இது வந்து பெங்களூர்லேயும் நிறைய இருக்குது. இது வந்து வேப்ப மரம். இதுக்கு பேர் வேப்ப மரம். இதுக்கு பேர் இதுக்கு என்னடா கோணப்புளியங்க மரம், கொடுக்கா புள்ளி மரம். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்? ஏதாவது புரிஞ்சிச்சா? டவுட் ஏதாவது இருக்குதா? டவுட்லாம் வரக்கூடாது. வந்தாலும் ஒரு டவுட் கிளியர் பண்ணப்படாது இப்போதைக்கு. இப்போ இவங்க தான் டீச்சர். கையில் பார்த்தீங்களா குச்சி, சொல்லித்தரத்தெல்லாம் அடிப்பாங்க டபுள் டிபிள். இவர் நம்ம ஸ்டூடெண்ட். தாண்டி வந்தாச்சு. இங்கே பாரு, இந்த புளிய மரத்தில் எவ்வளோ புளி போடுறா. எனக்கு ஒரு புளி இருக்குதுடா. கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் அதுவாங்க. பரணிக்காங்க குடிதா அந்த மஞ்சள் கலர் பூ இவங்க காட்டுறவங்கக்கிட்ட. தெரியுதா அதெல்லாம்? மாம் அடுத்தடுத்து அப்படியே அடுத்தடுத்து சொல்கிற அளவுக்கு பெரிய மரங்கள் எல்லாம் இல்லை. என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே
எதையும் நான் புதுசாக பார்க்கல. எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதனால இங்கே பாருங்க நம்ம மாட்டு பொங்கலை குளிப்பாட்டி கூற வச்சுருக்காங்க. புளிய மரம் இதுவும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. புளிய மரம் எங்க இதுவா? இந்த இதா இதுயா? இதுமா? அதுவும் நாவல் மரம் தான்டா. நீ வேற சொன்னதே திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. டவுட்னா புதுசாக கேட்கணும், ஏதாவது ஆன்சர் பண்ணுற மாதிரி. சரிம்மா. அது புங்க மரம், சைப்ரஸ் மரம். இங்கிலீஷில் சைப்ரஸ், தமிழில் புங்க மரம், புன்னை மரம்னு சொல்லுவாங்க. இதோட இந்த மரத்தடியில் உள்ள நிழல் இது வந்து நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பாடியோட ஹீட்டை தணிக்கிறது. அங்கே நம்ம ஒரு ஆள் ஃப்ரெண்டு வர்றாங்க. அங்கே 2 பேர் வர்றாங்க. ஏன்டா ஏன் இவ்வளோ பரபரப்பாக ஓடி வர? ஏன் பரபரப்பாக ஓடி வர? அடி இங்கே வர்றாங்க வந்துட்டாங்க. ஒரு 4 பேர் போயிருக்காங்க கேங்கோட. கேங்கு தான் அங்கே நம்ம தான் தலைவர். ஓ இது தேக்கு மரமா? தேக்கு மரமா? ஜூம் பண்ணி தரேன். தேக்கு மரம் மக்களே, பாருங்க எப்படி இருக்குன்னு. தேக்கு மரம் இது அப்படியே சுற்றி நிற்கிது. தேக்கு மரம் இதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காட்டுக்கு போயிட்டுருக்கோம். அம்மா இல்லை அப்படியே என்ன சொல்லிட்டு போங்க. இந்த பாருங்க தென்னை மரத்தை வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் ஹைட் ஆகல. இது வந்து சொரக்காய், தென்னை மரம், கோகனட் ட்ரீ, உள்ள லெமன் ட்ரீ இருக்குது. அது போல இது பனானா ட்ரீ, மருதாணி. இதுதான் பாஸ் ஆஃப் எல்லாம் கண்டுபிடிப்போம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு. இதுக்கு பேர் வந்து மருதாணி. இதோ இங்கே கூண்டோட பாருங்க, அதான் மருதாணி. கோவா, இதோ நம்ம கோவா. இதை பறித்து அந்த இலைக்குள்ள புளி, உப்பு, மிளகுத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கூட சாப்பிட்றதுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பறிச்சுக்கலாம். இது என்ன வீடியோவில் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. பறிச்சுக்கலாம். 2 போதும், யார் சாப்பிட மாட்டேன். இங்கே பாருங்க பறிச்சு அப்படியே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அப்படிதாங்க ஸ்டூடெண்ட், கண்டுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட். நாங்கள் வெளியில் போகும்போது தான் அதெல்லாம் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தள்ளி வரும். இங்கே லாரி வருது, பால் வண்டி. இதான் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. சப்போட்டே நொன்னட்ரி. நம்ம பால் சொசைட்டி இது. இதா எது? சுண்டக்காய். நம்ம இது பால் சொசைட்டி நம்மளுது. இங்கே தான் டீச்சர் ஸ்டூடெண்ட். நம்ம சோலார் பேனல் இருக்கு மேலே, பார்த்தீங்களா? பார்த்துக்குவாங்க. நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இவ்வளோ சின்ன மரத்தில் எவ்வளோ கோகனட் வந்திருக்குதுன்னு. குட்டி குட்டி குட்டியா. இது கோகனட்டாக வருமா இல்லை குருந்தியா போகுமா? ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடலாமே. நீங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட் ஓடலுங்க. சித்தா ஓடுங்க. ஐயோ சித்தா ஓடுங்க.
நம்ம இப்போ டீச்சர் ஓடிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க, முன்னாடி பார்த்து ஓடிக்கிட்டு கால் ஒரு ஸ்டூல் போட்டுட்டாங்க ஹைட்டாக தெரியணுன்ட்டு. பார்த்துக்கோங்க ஸ்டூலை. காமெடி தான். இது என்ன மரம்? அலோவேராடா. அது அலோவேரா. அலோவேரா. ஆமாம், அங்கே இருக்குமா? வாமா. எங்க இருக்குது? காட்டில் இருக்கு. வாமா. எங்க நம்ம காட்டுல இருக்கா? ஆ, இங்கே பாருங்க, ரோட் சைடில் எங்கேயோ அலோவேரா பார்த்துருக்காங்க. அப்படியே பொடிங்கிட்டு வந்துட்டாங்க. யார் என்ன சொல்றாங்க? அலோவேரா கொத்தரை போயிட்டாங்க. வேறு வேறு கூட இருக்கு பாருங்க. இங்கே வேறு எவ்வளோ எங்க பாரு, எவ்வளோ ஜெல்லு வருது பாருறா, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாரு. என்ன நம்ம சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. நிறைய ஜெல் இருக்கு உள்ள. உள்ளே அதிக ஜெல்லு இருக்காமா சொல்கிறாங்க டீச்சரு. ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள் ஆமான்னு. ஸ்டூடெண்ட் புரிஞ்சிச்சா? இதுக்கு பேர் தான் சோத்துக்கத்தாழை. ஓ, இதான் சோத்துக்கத்தாழை. ஏன் சாப்பிட்லாமா? அலோவேராலேயே வந்து ஒரு வகை ஹை ஜெல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி. ஓ, சரி சரி. இது நம்ம எடுத்துருக்குறாங்க. தோலை எடுத்து மண்ணை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டுருக்காங்க. விவசாயம் உடனே பண்ணனா ஈல்டிங் நிறைய கிடைக்காது. அதனால கொஞ்சம் ஒரு 2 மாதமோ 3 to 6 மாதத்துக்கு வந்து லேண்டை சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸு. சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் தான் போகிறாள் டெக்னாலஜி இல்லையா? இந்த பஸ்ஸு சேலம். இங்கே போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரே சுற்றி ஒரே சீனரி, நேச்சர் தான். உண்மையிலே நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். அதனால பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக போகலான் இருக்கோம். நம்ம டீச்சர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், தப்பு இல்லை அப்படின்னாங்க. சரி போவோன்னு தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். பேர் தெரியாது, துவக்கும். ஆனால் பல்லு விளக்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது துவக்குமா அந்த மரம்? தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தலைக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த செடியை? உசில இல்லையா வேறு. நம்ம டீச்சர்கிட்ட இப்போ டவுட்டு கேட்கலாம். டீச்சர் சொல்லுங்க ஸ்டூடெண்ட். உங்கள் ஸ்டூடெண்ட் கம்முனே இருக்காரு, ஏன்னு கேளுங்க. எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து மூழ்கிட்டார். அப்படி எதில்? நான் பாடம் எடுத்த அழகுல. ஓ மை காட், எனக்கு நெஞ்சு வலிக்குது டீச்சர். ஸ்டூடெண்ட் ஏதாவது சொல்லுங்களேன். இதோ இப்படியே போனால் நம்ம காட்டுக்கு போயிடலாம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்தோன்னா காடு வந்துடும். கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிடலாம். இங்கே பாருங்க, ஒரே மலை மாதிரி. இங்கே பாருங்க, டீச்சர் பண்ண வேலையெல்லாம் கேளுங்க. இங்கே இழந்த மரம் ஒரு மரம் இருக்குது. நேற்று ஜல்லிக்கட்டு விட்டாங்க கோனைப்பட்டியில். நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்தது. ஆனால் எல்லா மாடுமே ஓடிச்சுமா. நேற்று விட்ட எல்லா மாடுமே ஓடிச்சு. அதில் 2 பேர் தான் வந்து ஜெயித்தாங்க. வீரர்கள் மற்றவங்க செத்துட்டாங்க. சாவலை மட்டும்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க. அவங்க வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாடு மாநிலம். இதோ இது ஒரு மாடு. இது கண்ணுக்குட்டி. அதோ அங்கே வந்துட்டு தான் ஜல்லிக்கட்டு மாடு. அங்கே பாருங்க, எல்லாம் ஒரே சிரிப்பு தான். இங்கெல்லாம் ஒரே ஏஞ்சனே வேலைக்கு போயிடுவாங்க எல்லாருமே. அங்கே பாருங்க, ஒரே மழை பனி தான். இதோ பாருங்க, கீழே பாருங்க, சப்பல் வெள்ள ஸ்டூல் போட்டிருக்காங்க. எங்கம்மா உங்கள் ஸ்டூலில் கட்டுங்கம்மா. இதோ பாருங்கள்,
காட்டுங்க. பாருங்கள். அந்த அம்மா இருக்கிற ஹைட் என்னவோ இதுதான். ஆனால் ஸ்டூல் கொஞ்சம் படுனாலே இவ்வளோ பெருசு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸ்டூலை கழட்டினாங்கன்னா குட்டி தான். கழட்டுங்க பாருங்க. ஸ்டூலை போட்டால் ஹைட்டு. டேய், இதுலலாம் உனக்கு ஒரு சந்தோஷமாடா? உன்னை என்னெல்லாம் சந்தோஷப்படுதோ அதை உனக்காக செய்கிறேன். அம்மா நான் எவ்வளோ ஹைட்டாகுன்னு சொல்லிக்கிறேம்மா. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட் இல்லையா? இது பாருங்க. சும்மா அப்படி ஃபுல்லாக நட்டுச்சிருக்காங்க செடியை. பார்த்துட்டே அவங்க கவர்மெண்ட் தான் நட்டு வச்சாங்க. இவங்க தாத்தா வீடு தான் பார்த்து. இங்கே உங்க சேவல் மாடு எப்படி போகுது? மயிலா? ஐயோ வீடில் கேட்சப் பண்ணலையே. இங்கே தண்ணி எடுக்க வந்திருக்கோம், ஞாபகம் இருக்குது. இங்கே எங்கேயோ தண்ணி பைப் உண்டு இல்லை? இங்கே எங்கேயோ மயில் இருந்தது. கல்யாணத்துக்கு தான் இங்கே தண்ணி எடுக்க வந்தோம்னு நினைக்கிறேன்ல. இங்கே தான் எங்கேயோ தண்ணி எடுக்க வந்தோம்டா. ஒரு ஹிந்து கோயில் உண்டு, அது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இங்கே தான் இங்கே மயில் வந்தது அந்த வீட்டில் ஒரு சொன்னாங்க. பத்தியா? அந்த வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, இந்து கோயில் பூசாரி இருக்கிறாங்க. உனக்கு அந்த பையன் தெரியும்னு நினைக்கிறேன்ல. நம்ம இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் பேசி போயிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. டீச்சர் இது எங்கே நட்டு வைங்க. எங்கே போகிறது? இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்களா? அவருங்க மாடு. சரி, நம்ம இப்படியே கிளம்பிடலாமா? ஏன் இன்னும் போகணும்? வேண்டாமே, போதுமே. வேணா மறுபடியும் இன்னொரு தடவை அங்கே வரைக்கும் போய்க்கலாம். அம்மா அதெல்லாம் வீடியோ எடுத்துருமா. இந்த முதல் வீடியோ எடுக்கல. போதும்ப்பா, போதும். உங்கள் வீடியோ கவரேஜை நிறுத்தலாம். இதுக்கு மேலே என்னால்